ஹாய்ங்க, எல்லாருக்கும் வணக்கம். இது சின்ன வெங்காயம் நட்ட காடு தாங்க. இந்த வெங்காயம் நட்டு கரெக்டாக இன்னையோட 2 மாதத்துக்கு மேலே ஆகிடுச்சுங்க. இன்றைக்கி தான் நம்ம வெங்காயம் அறுவடை பண்ணுறதுக்காக வந்தாச்சுங்க. அடேங்கப்பா, இங்கே பாருங்கள், காடு ஃபுல்லாக எவ்வளோ வெங்காயம் பிடுங்கி போட்டிருக்காங்கன்ட்டு. நான் இவ்வளோ வெங்காயம் வரும்ன்ட்டு நினச்சி கூட பார்க்கலங்க. ஏன்னா நாங்கள் நட்டது 3 மணுவுங்க, அதாவது 30 கிலோ 4 சரவுக்கு நட்டிருந்தோம். ஆனால் வெங்காயம் பிடுங்க வந்துக்கிட்டே இருக்குது அப்படிங்கிறாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு காய் நல்லாவே விளைஞ்சிருக்குதுங்க. இப்போ உங்களுக்கு பார்த்தாவே தெரியும், நல்லா செவன்னு உருண்டையாக இருக்குது. இந்த வெங்காயம் நட்டதுலேருந்து அறுவடை பண்ணுற வரைக்கும் நாங்கள் என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறதையும், அறுவடை செஞ்ச வெங்காயத்திலிருந்து எப்படி விதை வெங்காயத்தை நாங்கள் தேர்வு செய்கிறோம், அதை எப்படி பாதுகாத்து வைக்கிறோம் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கேங்க. கண்டிப்பாக இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சின்ன வெங்காயம் நடுறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோ தாங்க இது. இந்த வெங்காய செடி அறுவடைக்கு தயாராகிடுச்சுன்னு நாங்கள் எப்படி கண்டுபிடிப்போம்னு பார்த்தீங்கன்னா, வெங்காயம் நட்டு 60 நாளைக்கு அப்புறம் இந்த செடிகள் எல்லாமே கொஞ்சம் பழுத்த நிறமாகவும் அந்த சருவு எல்லாமே சொடுங்கவும் ஆரம்பிக்குங்க. அதை வச்சு தான் கண்டுபிடிக்குவோம். இந்த செடியை பிடுங்குறதுக்கு முன்னாடி முதல் நாள் காட்டுக்கு பாதி அளவு தண்ணி விட்டுட்டு மறாவது நாள் காலையில் தாங்க செடியை பிடுங்கணும். அப்போ தான் பிடுங்குறதுக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம அன்னைக்கே தண்ணி கட்டிட்டு அன்னைக்கே பிடுங்கினோம்னா பிடுங்க முடியாதுங்க. வேர் எல்லாமே அந்து போகும். அது மட்டும் இல்லாமல் காய்களும் மண்ணுக்குள்ளேயே தங்கிடுமுங்க. அதுக்காக தான் சொல்கிறது. ஓகேங்க, இப்போ வெங்காயம் நட்டதை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே சொல்கிறேங்க. இது போன வருஷம் நாங்கள் வெங்காயம் நட்டதுலேருந்து விதை வெங்காயத்தை எடுத்து வச்சு இந்த வருஷம் வைகாசி கடைசியில் இந்த வெங்காயத்தை நட்டமுங்க. இப்போ ஆவணியில் அறுவடை பண்ணுறோம். கிட்டத்தட்ட 65 நாட்களுக்கு மேலே ஆகிடுச்சு. நம்ம மண்ணுக்கு அடி உரமாக ஆட்டுப்புழுக்கை கொடுத்துட்டு உழவு ஓட்டிட்டு வெங்காயம் நட்டுட்டு மறுநாள் காலையில் களைக்கொல்லி மருந்து அடித்து விட்டுட்டோமுங்க, களைகள் எதுவும் வராமல் இருக்கிறதுக்காக. இப்படி தாங்க வெங்காயம் நட்டுருந்தோம். ஏற்கனவே வெங்காயம் நட்டதை பற்றி ஒரு வீடியோ இருக்குது, பார்க்காதவங்க மேலே ஐக்காலில் லிங்க் தரேன், கண்டிப்பாக பாருங்கள். மருந்து அடித்ததுனால 1 மாதம் வரைக்கும் எந்த களையும் அதிகமாக இல்லைங்க. அதனால் கை சட்டையாகவே பிடுங்கி விட்டுட்டோம். கை சட்டை பிடுங்கினதுக்கு அப்புறம் 20க்கு 20 உரம் கொடுத்தோங்க. உரம்னு பார்த்தீங்கன்னா இது ஒன்று தாங்க கொடுத்தோம். வெங்காயம் பாருங்கள் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குதுன்ட்டு. எங்கள் ஊரில் 1 கிலோ வெங்காயம் 50 ரூபாய்க்கு விற்கிறாங்க. உங்கள் ஊரில் எவ்வளோக்கு விற்கிறாங்கன்ட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். இந்த வெங்காயம் பார்த்திங்கன்னா நல்லா பெருசாக இருக்குதுங்க. எதுவுமே வேஸ்ட்டே ஆகலைங்க. அழுகல் அந்த மாதிரி சொத்தக்காய் அந்த மாதிரி எதுவுமே இல்லைங்க. எல்லாமே தரமாக இருக்குது. நாங்கள் பிடுங்கின வெங்காயத்தெல்லாம் இப்படி ஒரு பாத்திக்கும் சைடில் வச்சு விட்டாச்சுங்க. இப்போ பாருங்கள் எப்படி வச்சுருக்காங்கன்ட்டு. பாருங்கள், இங்கே கொஞ்சம் அங்கே கொஞ்சம் அந்த மாதிரி சைட்லலாம் கொஞ்சமாக அந்த பாத்தி ஓரத்துலலாம் ஃபுல்லாக அப்படியே எங்கே பார்த்தாலும் வச்சுருக்காங்க. ஆடும் பார்த்திங்கன்னா மேய்ச்சலுக்காக பிடிச்சிட்டு வந்துட்டோமுங்க. ஆடும் இங்கேவே மேய்ஞ்சிக்கிட்டு இருக்குது. ஏன்னா நாங்கள் இங்கே வெங்காயத்தை பிடுங்கிக்கிட்டு ஆட்டை தனியாக விட்டுட்டு பார்த்துக்க முடியாதுங்க. அதனால் வெங்காய காட்டிலையே ஆட்டை விட்டாச்சு. இந்த வெங்காயம் நம்ம குத்தகை தோட்டத்தில் தாங்க நட்டிருக்கோம். இந்த காட்டுக்கு தண்ணின்னு பார்த்தீங்கன்னா 4 நாளைக்கு ஒரு தடவை தாங்க எடுத்து விட்ற மாதிரி இருந்துச்சு. ஏன்னா இது இறப்பு கிணறுங்க. இன்னொருத்தவங்க 4 நாளைக்கு எடுத்து விடுவாங்க. நாங்கள் 2 நாளைக்கு தாங்க எடுத்து விட முடியும். அதனாலேயே நாங்கள் கொஞ்சம் பயந்துக்கிட்டு தான் இருந்தோம், வெங்காயம்லாம் எப்படி வருமோன்ட்டு. ஆனால் பார்த்தீங்கன்னா சூப்பராக வெங்காயம் வந்துருந்துச்சுங்க. வருஷத்தில் 2 முறை வெங்காயம் நடலாமுங்க. கார்த்திகை மாதம், அதை விட்டுட்டா வைகாசி மாதம். சில பேர் புரட்டாசியிலையும் வெங்காயம் நடுவாங்க. நாங்கள் எப்போதுமே கார்த்திகை வைகாசியில் தாங்க வெங்காயம் நடுவோம். ஏன்னா இதுதான் கால சூழ்நிலைகளுக்கு ஏற்ப வெங்காயம் நல்லா அறுவடைக்கு வரும். அதே மாதிரி நம்மளோட செடிகள் எல்லாமே எந்த நோய் தாக்குதலுமே இந்த வருஷம் இல்லைங்க. அதுதான் பெரிய விஷயமே. இந்த 2 மாதத்தில் எங்களுக்கு எந்த பிரச்சனையுமே செடிகள்லேருந்து வரவே இல்லைங்க. அதனால தான் காய்களும் இவ்வளோ சூப்பராக வந்திருக்கு அப்படின்ட்டு நான் நினைக்கிறேன். தோட்டத்து வேலையை பொறுத்த வரைக்கும் முடிஞ்ச அளவு எங்கள் வேலையை நாங்களே செஞ்சுப்போங்க. வேலையாட்கள்லாம் வச்சு செய்கிறது இல்லை. ஏன்னா சம்பளம் அதிகமாக கேட்குறாங்க. அது எங்களுக்கு கட்டுப்படி ஆகலைங்க. இது 4 சரவுங்கிறதுனாலே நாங்களே பிடுங்கிடலாம் அப்படின்ட்டு தான் இவங்க எங்கள் வீட்டுக்காரங்களோட அம்மாச்சுங்க. அவங்க, நான், எங்கள் வீட்டுக்காரவங்க 3 பேரும் தான் இன்றைக்கி வெங்காயம் பிடுங்கிறதுக்காக வந்தாச்சு. நாங்கள் வெங்காயம் பிடுங்கிக்கிட்டே இருக்கும்போதே லேசாக மழை தூடுற மாதிரி இருந்துச்சுங்க. வெங்காயம் எல்லாம் நனைஞ்சிடுன்ட்டு நான் சாக்கில் போட்டுக்கிட்டு இருக்கேன் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்காக. ஏன்னா இது எல்லாமே பச்சை வெங்காயங்க. நனைஞ்சிடுச்சுன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. நம்ம இவ்வளோ நேரம் கஷ்டப்பட்டது எல்லாம் வேஸ்ட் ஆகிடுன்ட்டு நான் அவசரமாக எல்லாத்தையும் எடுத்து சாக்கில் போட்டுக்கிட்டு இருக்கேன். நான் இப்படி 2 சாக்கிலையும் வெங்காயத்தை போட்டு வச்சுட்டேங்க. நனைஞ்சிருக்குதான்ட்டு தொட்டு பார்த்தேன். அந்த அளவுக்கு நனையில, லேசாக தான் நனைஞ்சிருக்குது. அப்படியே வண்டியில் கொண்டுட்டு போயிடலான்ட்டு எங்கள் வீட்டுக்காரவங்க முன்னாடி ஒரு சாக்கு பின்னாடி ஒரு சாக்கு 2 சாக்கு வச்சுட்டு வீட்டுக்கு அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டாங்க.
இதே மாதிரி மீதி இருக்கிற எல்லா வெங்காயத்தையும் எடுத்துகிட்டு போயிட்டாங்க. கடைசியாக நாங்கள் எடுத்துகிட்டு போகும்போது பார்த்திங்கன்னா வெயிலும் வந்துடுச்சுங்க. மழையும் வரா மாதிரி இருந்துச்சு, வெயிலும் அடிச்சுது. சரி எப்படியோ போகட்டும்ன்ட்டு நாங்கள் எல்லாத்தையும் கொண்டுட்டு வந்து வீட்டுக்குள்ளே இப்படி பரவலாக போட்டு உலர விட்டுட்டோமுங்க. இது ஒரு 4 நாளைக்கு அப்புறம் எடுத்த வீடியோங்க. இது வந்து விதை வெங்காயத்துக்காக நான் தனியாக பிரித்து போட்டுக்கிட்டு இருக்கேன். இந்த மாதிரி பெரிய பெரிய கட்டைகளாக இருக்கிற வெங்காயத்தை தனியாகவும், மீடியம் சைஸில் இருக்கிற வெங்காயத்தை தனியாகவும் பிரித்து போட்டுக்கிட்டு இருக்கேங்க. நாங்கள் வந்து இந்த மாதிரி பெரிய வெங்காயத்தெல்லாம் நடமாட்டோங்க. ஏன்னா இதை நட்டோம்னா ஒரே ஒரு வெங்காயம் ஒரு கட்டையாக தாங்க தளைஞ்சு வரும். இந்த மாதிரி மீடியம் சைஸில் இருக்கிற வெங்காயத்தை நட்டோம்னா நிறைய கால்கள் பிரிஞ்சு இந்த மாதிரி கூறு கட்டி வருங்க வெங்காயம். அதுக்காக தான் பொதுவாக நாங்கள் இந்த வெங்காயத்தை எப்படி விதை வெங்காயமாக யூஸ் பண்ணுவோன்னு சொல்கிறேங்க. வெங்காயம் வந்து மீடியம் சைஸாகவும், சருவு வேர் எதுவுமே நீக்காமல் ஒரு 40லேருந்து 50 நாள் வரைக்கும் வச்சுட்டு பழைய வெங்காயமாக ஆனதுக்கு அப்புறம் தாங்க நடவு பண்ணணும். நாங்கள் வந்து ஒரு 30 கிலோ விதை நட்டோமுங்க. அதில் வந்து 150 கிலோ பக்கம் எங்களுக்கு ஒரு நல்ல லாபம் கிடச்சிதுங்க. அதில் தாங்க இப்போது 40 கிலோ விதைக்காகவும் 10 கிலோ வீட்டு செலவுக்காக எடுத்து வச்சாச்சுங்க. மீதி இருக்கிற 100 கிலோவை மார்க்கெட்டில் விற்கலான்ட்டு கொண்டுட்டு போனோங்க. அங்கே பார்த்தீங்கன்னா 1 கிலோ 25 ரூபான்னு தாங்க எடுக்கிறாங்க. ஆனால் அவங்க நம்மக்கிட்ட விற்கும்போது 50 ரூபாய்க்கு விற்கிறாங்க. இது என்ன கணக்குனே தெரியல. அதனால் நான் மார்க்கெட்டில் விற்காமல் வீட்டுக்கு கொண்டுட்டு வந்துட்டு இங்கே பார்த்தீங்கன்னா 1 கிலோ வெங்காயம் 50 ரூபாய்க்கு விற்கிறாங்க. ஆனால் நான் 40 ரூபாய்க்கு தாங்க விற்றேன். ஏன்னா மார்க்கெட்டில் கொண்டுட்டு போய் 25 ரூபாய்க்கு கொடுக்குறதுக்கு நம்ம ஊருக்குள்ளேயே 40 ரூபாய்க்கு வித்துடலாம் அப்படின்னு தாங்க கொண்டுட்டு வந்தேன். ஏன்னா வெங்காயம் பார்த்தீங்கன்னா நல்ல குண்டு குண்டாக தரமான வெங்காயமுங்க. அதை போய் 25 ரூபாய்க்கு கொடுக்குறதுக்கு எனக்கு மனசே வரலை. எப்படியோ 100 கிலோ வெங்காயத்தையும் நல்லபடியாக எங்கள் ஊருக்குள்ளேயே விற்றுட்டேங்க. நல்ல ஒரு லாபம் கிடைச்சது. நம்ம உண்மையாக உழைச்சா அதுக்கான ஊதியம் கண்டிப்பாக கிடைக்குங்கிறத இந்த வெங்காயத்து மூலியமாக நான் தெரிஞ்சுக்கிட்டேங்க. இந்த வீடியோ அவ்வளோதாங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள். இவ்வளோ நேரம் என்னோடய வீடியோ பார்த்ததுக்கு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.